Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரி அமைத்துக் கொடுக்க வேண்டுமென சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை அமைந்த பிறகு வழக்கறிஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படும் அடிப்படையிலும் அந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கும் காரணத்தினாலும் அந்த மாணவர்களும் இடம்பெறும் வகையில் கல்லூரி அமைக்க வலியுறுத்தினார். இது தொடர்பான நடைமுறை மற்றும் விதிமுறைகளை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் மாணவர் நலனை முன்னிறுத்துகின்ற போது அவற்றை தளர்த்திட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையிலே சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்ததற்கு பிறகு வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகின்ற அடிப்படையிலும் அந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த மாணவர்களையும் இந்த சட்டக்கல்லூரியில இடம் கிடைக்கின்ற வகையிலே தான் இந்த கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையும் விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மாணவர் நலனை முன்னிறுத்துகிற போது இதையெல்லாம் தளர்த்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரியை மதுரையிலே திருமங்கலம் தொகுதியில் அமைத்துக் கொடுத்தால் மாணவர் நலன் காக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.